அன்பு குழந்தையே, பாபா எல்லாருடைய இதயத்திலும் உரைகிறார். இப்பிரபஞ்சத்தின் உள்ளேயும் வெளியேயும் எங்கும் செல்கிறார். இவ்வாறு இருக்க தேவையில்லாமல் எதை பற்றியும் நாம் கவலைப்படுவது வீணன்றோ? பாபாவினுடைய உன்னதமான குணங்கள் ஒவ்வொன்றாக நினைவு கூர்ந்தால் மனம் சலனமன்று உறைந்து போகிறது. எவ்வாறு வார்த்தைகள் அவரை பற்றி விவரிக்க முடியும்? திடமான மௌனம்தான் ஒரே வழி. மூக்கு மலரின் நறுமணத்தை முகர்கிறது. தோல் குளிரையும் வெப்பத்தையும் உணர்கிறது. கண்கள் அழகை பார்த்து ரசிக்கின்றது. இவ்வாறு ஒவ்வொன்றும் தனக்கு வேண்டிய இன்பத்தை தேடிக்கொள்கிறதே தவிர அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு விவரிக்க இயலாது. அது போலவேதான் சாயின் அற்புதமான குணங்களை நம்மால் அனுபவிக்க முடியுமே தவிர விரிவாக சொல்ல முடியாது. இயன்றவரை பாபாவின் பக்தியில் மூழ்கி பலனை அனுபவிக்க வேண்டியது ஒன்றே பக்தராகிய நமது கடமை. ரோகம் எது, ஆரோக்கியம் எது? ஒவ்வொருடைய புண்ணியமோ பாவமோ தீராமல், கர்மவினை கழியாமல் எந்த வைத்தியமும் பலன் தராது. இருப்பினும் ஒருவருடைய பாக்கியத்தால் பாபாவின் அருட்பார்வை கிடைத்தால் அது வியாதியை துடைத்து விடுகிறது. பீடிக்கப்பட்டவர் வியாதியை சுலபமாகவும் துன்பமின்றியும் பொறுத்துக் கொள்வார். வியாதி பொறுக்க முடியாத வலியையும் கஷ்டத்தையும் கொணர்கிறது. ஆனால் பாபா தம்முடைய கருணை மிகுந்த பார்வையால் எந்த துக்கமும் ஏற்படாதவாறு வியாதியை நிவாரணம் செய்து விடுகிறார். பாபாவின் கிருபை கனிந்த பார்வையொன்று போதும், பட்டவரம் துளிர்த்துவிடும். சகலலோக பூஜிதய சர்வதோஷ நிவாரணய ஷீரடிவாசாய சாயிநாதாய நமஹே. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகளால் இருக்குமே தவிர நீங்கள் எப்போதுமே கவலைப்பட மாட்டீர்கள் என்பது உண்மை. என்னுடைய அருள் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். ஒருபோதும் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். நீங்கள் முடிந்தது என்று நினைக்கும் வேளையிலும் கூட நான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவேன். தினமும் உன்னைதான் நினைக்கிற தருணம் உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்ற யோசனை என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் எல்லாருடைய இதயத்திலும் இருக்கிறேன் என்பதை உணர்த்துக் கொள்ளுங்கள். உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நிற்கிறேன். உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வலிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடிக்கிறேன். உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடியும். நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தை பார்க்கும் நான் கண்கலங்கி நிற்கிறேன். என் குழந்தை கோழை அல்ல. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது. நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறலை
வெளியே மற்றவர் உணராத வண்ணம் நீ நடக்கிறாய். கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும். அப்படி இருக்கும் போது நானும் உன்னுடன் தான் வழியை அனுபவிக்கிறேன். உன் சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னுடன் நான் நிற்பேன். உன் வழியை மாற்றுவேன். என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன். உன் கண்ணீர் கவலை எல்லாம் முடிய போகிறது. கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்து பார்க்கும். உன் பலம் என்ன, நம்பிக்கை என்ன என்பது அது எந்த அளவில் இருக்கிறது என்று அந்த கட்டத்தில் தான் நீ இருக்கிறாய். உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நானே. உனக்கு அனைத்தையும் நான் உன்னிடம் வந்து சேர்ப்பேன். நீ அழாதே. உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது. அது மற்ற விஷயங்கள் போல நிலையற்றவை அல்ல. உன் வாழ்க்கைக்கு கிடைக்க போகும் ஒரு பொக்கிஷம். உன்னை நான் சரி செய்வேன். உன்னுடன் எப்போதும் நான் இருப்பேன். உன் வாழ்க்கை நல்லாக அமையும் வரை, அமைந்ததற்கு பிறகு நான் நிச்சயமாக உன்னிடத்தில் இருப்பேன் என்பதில் சந்தேகம் வேண்டாம். நல்லதை நடத்தி காட்டுவேன், உனக்காக மட்டுமே. உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருக்க போகிறாய். இது உன் சாயின் வாக்கு. எதை நினைத்து நீ கலங்காதே. கலங்க தேவையே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டத்தை அனுபவித்தாலும் ஒரு நாள் பலன் என்பது உனக்குதான் கிடைக்கப் போகிறதே தவிர வேறொருவர் எடுத்துக்கொள்ள போவதில்லை. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடத்தில் நினைப்பதில்லை, நினைப்பதும் இல்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இதை புரிந்துகிட்டால் இந்த உலகத்தையே நீ ஆளலாம். கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது. அதன் பிடியில் இருந்து யாரும் தப்புவதில்லை, தப்பவும் முடியாது. எந்த ஒரு கஷ்டத்தையும் யாரும் அனுபவிக்காமல் தப்பித்து விடவே முடியாது. கர்ம வினை என்பது அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று தவிர அதை நாம் குறைக்கத்தான் முடியும். முற்றிலுமாக அதை நிறைவேற்ற முடியாது. உங்களுடைய கர்மாக்களை குறைத்து உங்களுக்கு வசந்தமான வாழ்க்கையை தருவேன் என்பதில் சந்தேகம் வேண்டாம். உங்களுக்கு உங்களுடைய உண்மை ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் நிலைக்கும், நிறைவேறும். அந்த உண்மைக்கான சக்தியும் கிடைக்கும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதை போல உங்களுடைய உண்மையும் ஒரு நாள் புரிய வேண்டியவர்களுக்கு புரியும். என்ன நடக்க வேண்டுமோ அது நிச்சயம் நடக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது, என்னால் கூட. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உண்மையை பேசி பழகுங்கள். ஏனென்றால் எப்படியாக இருந்தாலும் உண்மையை ஜெயிக்கும். எந்த ஒரு வழியிலும் அதுதான் உங்களுக்கு மிகவும் பாதுகாப்பானதும் கூட. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய்மையை மேல் தூக்காதீர்கள். நீங்கள் பொய்மையை மேலே தூக்கினால் அது உங்களை கீழே தான் தள்ளுமே தவிர உங்களை நிச்சயமாக உயர்த்து காட்டாது. நீங்கள் ஒரு சாமர்த்தியசாலியாக இருந்தால் பொய் பேச வேண்டும் என்ற இலக்கோ நோக்கமோ உங்களுக்கு இல்லை. யாராக இருந்தாலும் நீங்கள் நல்லதை மட்டுமே செய்யுங்கள். உண்மையை ஒத்துக்கொள்ளுங்கள். உங்கள் மீதே தவறு இருந்தாலும் என் லீலைகள் உன் வாழ்க்கையில் எந்த வகையிலும் ஊடுருவும். அதை இதுதான் என்று உன்னால் யோசிக்க முடியாததாய்
ஆச்சரியம் உடையதாய் அமைந்து உன் வாழ்க்கைக்கு கொடுப்பேன். இப்போது தளர்ந்து நம்பிக்கையற்று திடம் இல்லாமல் எனக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்கும் அளவிற்கு உன் புத்தியும் மனமும் குழம்பி சஞ்சலமாய் உள்ளது. அது தெளிவு பெறும் சிறு நாளில் கவலை கொள்ளாதே. உன்னை விட்டு நான் எங்கேயுமே செல்ல மாட்டேன். பொறுத்துக்கொள். உன் கவலைகளுக்கு காரணம் உனது கர்மவினை என்றேன். நீயோ நான் எதுவும் பாவம் செய்யவில்லையே, எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய். நீ இந்த ஜென்மத்தில் எந்த கர்மாவும் செய்யவில்லை. ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மத்தில் நீ எப்படி இருந்தாய் என்பது உனக்கு தெரியாதல்லவா? வாழ்க்கையில் வேகம் விவேகம் இரண்டும் சமமான அளவில் இருக்க வேண்டும். அதில் ஒன்று குறைந்தாலோ அதிகமானாலோ எடுக்கும் காரியம் நிதானமாக இருக்காது. வேகம் இருக்கும் இடத்தில் விவேகம் இருக்காது. இதை பொறுமையுடனும் நிதானத்துடனும் எதிர்கொண்டால் நிச்சயம் வேகமும் விவேகமும் பெறலாம். வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்னவாகவும் இருக்கலாம். ஆனால் அதில் உள்ள பொறுமையின் அளவை வைத்தே நீ போகும் எதிர்கொள்ளும் தூரம் இருக்கும். பிரச்சனைகள் வருவது இயல்புதான். ஆனால் அது எதிர்கொள்ளும் தைரியத்தை விட்டுவிட்டு எனக்கு ஏன் இப்படி என்று கேட்கிறாய். உனக்கான எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுத்துள்ளேன். கொடுத்துள்ள அனைத்தும் வைத்து நீ எப்படி கஷ்டம் என்ற படிக்கட்டுகளில் ஏறுகிறாய் என்பதுதான் உனக்கு வைக்கும் தேர்வு. நீ வாழ்க்கையின் பாடங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதில் நான் வைக்கும் தேர்வில் நீ தேர்ச்சி பெறுவாய். சில கரடுமுரடான பாதையில் பயணிக்கும் இடத்தில் சறுக்கதான் செய்யும். அதற்காக நான் அங்கே நிற்கிறேன் என்று சொல்வாயா? அதை நீ என்னிடம் வேண்டுகிறாய். ஒரு நிமிடத்தில் எல்லாம் மாறலாம். ஆனால் அது இயற்கை நியதிக்கு அப்பாற்பட்டது. கடவுளுக்கும் நிம்மதிக்கும் விதி என்பது ஒன்றுதான். அதனால் நான் செய்யும் நிகழ்வுகளை புரிந்து நடந்து கொள். உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். நீ எந்த ஒரு விஷயத்தை நினைத்தோ கவலைப்பட தேவையில்லை. என் உயிரான பிள்ளைக்கோ வாழ்க்கையின் வேகம் சத்தியமாக புரியவில்லை. தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காய்கிறதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நகர்கிறதுதான் வாழ்க்கை. எல்லாருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகிறது. எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் என ஆதங்கப்படுகிறாயே? உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும். மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை ஒப்பிடாதே. அவர்களின் வாழ்க்கை சாயல் வேறு, உன் வாழ்க்கையின் சாயல் வேறு. இரண்டையும் படைத்தவன்தான் நான். அதற்கான தேவைகள் எல்லாம் நேரம் வரும்போது நிச்சயம் உன்னை வந்து அடையும். உன் குடும்பத்தை நானே வேரூன்றி நிற்க செய்தவன். உன்னுடைய விருப்பத்திற்கேற்றவாறு உனக்கு என்ன தேவையோ அதை செய்ய மாட்டேனா? உன்னை உண்மையான பக்தர்கள் எவரும் இவ்வுலக வேதனைகளை வேதனைகளாக கருவதில்லை. பாபாவை விட்டு பிரிந்திருப்பதையே உண்மையான பக்தர் பொல்லாத வேதனையாக கருதுவார். உலகையே பணயம் வைத்து கூட பாபாவுக்கு நெருக்கமாய் இருப்பதையே அவர்கள் முயற்சி செய்வார்கள். சாதாரணமாக வேதனையில் இருக்கும் மக்களே பாபாவை நாடி வருகின்றனர். பிரச்சனை எதுவுமே இல்லை என்றாலும் பாபாவை நாடி வருபவர் சிலர் உண்டு. மனிதர்கள் எப்போதும் இறைவனை பொறுத்தவரை இந்த விதமாகவே நாடுகிறார்கள். இருந்த போதிலும் பாபா அனைவருக்கும் அருட்கடாட்சிகம் வழங்கி வருகிறார். பாபாவை பூஜை செய்வதால் அவர்கள் அவதிப்படுபவர்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது.
பாபாவை நெருங்காதிருந்தால் அவர்கள் வேதனை அதிகமாக இருந்திருக்கும் என்பதே உண்மை. பாபாவின் புதியின் மகிமையை அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள நிச்சயமாக முடியாது. அனைத்திற்கும் ஒரு காலம் வரும். அந்த காலத்தில்தான் நீங்கள் எல்லோரும் அவருடைய மகிமையை புரிந்து கொள்ள முடியும். உனக்கு ஏற்பட்டு இருக்கும் தற்போதைய நிலை மாறும். உனது பாரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் தவறாமல் யோசித்து யோசித்து உனக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்கப் போகிறேன். எதை பற்றியும் கவலைப்படாமல் என் கண்களை மட்டும் பார். தகராறு இல்லாத குடும்பமும் இல்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படி நிச்சயமாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலை. யானைக்கு தன் உடம்பை தூக்க முடியவில்லையே என்று கவலை. அணிலுக்கு தன் உடம்பு இவ்வளவு சிறிதாக இருக்கிறதே என்று கவலை. அவரவர்களுக்கு ஒரு கவலை இருக்கும் பொழுது உனக்கும் ஒரு கவலை இருப்பதுதான் சிறப்பு. ஒவ்வொரு கவலையில் இருந்தோ ஒரு துறவி உண்டாகிறான் என்பது காலத்தின் கட்டாயம். அப்போதுதான் அவன் அந்த கஷ்டத்தில் பயிற்சி அடைய முடியும் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் மட்டும்தான் அந்த மனிதன் தன்னுடைய அடுத்த கட்டத்திற்கு செல்கிறான் என்பது அர்த்தம். ஒரே பிரச்சனையில் நீங்கள் பல நாட்களாக உட்கார்ந்து கொண்டிருந்தால் அதில் இன்னும் நீங்கள் சிலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று அர்த்தம். ஆகையால் நீங்கள் பொறுமையாக அதற்கு என்ன வழி என்பதை முழுமையாக யோசியுங்கள். அப்பொழுது மட்டுமே உங்களால் அதில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல, அலையும் கடலும் போல, கண்ணும் ஒளியும் போல என்னுடன் முழுமையாக இணைகிறான். அப்படிப்பட்டவன் எதற்கோ பயப்பட தேவையில்லை, பயப்படவும் மாட்டான். என்னுடைய அதாவது பாபாவின் அருகில் இருக்கும் பாக்கியம் கிடைக்க வேண்டும். அதன் பிறகு தாண்ட முடியாதது எதுவுமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து விஷயங்களும் ஒரு ஒழுங்கிற்கு வந்துட்டு இருக்கும். ஓய்வெடுப்பதோ பேசுவதோ நடப்பதோ எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத சிரத்தையை கடைபிடித்தால் பக்தன் தான் விரும்பிய மனோதாரங்கள் அனைத்திலும் நிறைவு பெறுவார். ஆனாலும் ஆரம்ப நிலையில் தினப்படி விவகாரங்களில் ஏதாவது ஒரு அற்புதம் காட்டி ஆன்மீக பாதையில் ஈடுபட ஏற்பட செய்து பக்தர்களை வழிநடத்துகிறார் பாபா. இந்த உலகத்தை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நிச்சயமாக உங்களால் இங்கிருக்கும் சாமானியர்களை சந்திக்க முடியும், சந்தோஷப்படுத்த முடியும். ஒருவர் கவலையில் இருக்கும் பொழுது தட்டி கொடுக்க முடியும். அதற்கு எல்லாம் நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். ஒருவன் கஷ்டத்தின் எல்லை வரை சென்று அவன் கஷ்டத்திலேயே உயிரிழந்தான் என்பது எந்த ஒரு சரித்திரத்திலையும் கிடையாது. ஆகையால் கஷ்டப்படுபவர்களுக்கு நிச்சயமாக பலன் உண்டு என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைக்கும். உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். பொறுமை, நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில், உன்னிடத்தில்
இருக்க வேண்டும். என் நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு நான் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பேன். அந்த வாய்ப்பு உனக்கும் கிடைத்துள்ளது. தப்பவிட்டு விடாதே. நீ பட்ட கஷ்டத்திற்கான பலன் இன்னும் சற்று காலங்களில் கிடைத்துவிடும். உன் வீட்டில் விளக்கு ஏற்றி விட்டேன். இனி எல்லாம் நல்ல காலமே. மகிழ்ச்சியாக இரு. உன் சாயப்பா கூறுகிறேன். உன் துயர் நீக்க உன் இல்லம் தேடி வருகிறேன். உன் கவலை மறந்து கடமையை செய். பலனை நான் தருவேன். அந்த பலனில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் விடையை காண்பாய். உன்னை எதற்காக பிறர் விட்டு சென்றார்கள் என்ற அர்த்தத்தை கூட உன்னால் அதில் முழுமையாக உணர முடியும். ஏனென்றால் பல வெற்றிகள் லட்சக்கணக்கான கேள்விகளுக்கு விடை கொடுக்கும் என்பது இந்த உலகத்தின் தீர்க்கமான நியதி. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு ஒரு வெற்றி கிடைத்து உன்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் விடை கிடைத்து விடாதா என்ன? நிச்சயமாக கிடைக்கும். என்னுடைய சிலை உனக்கு ஆறுதலை தருவது போல் நீ உணர்ந்தால் உனக்கு முடிவில்லா ஆனந்தத்தையும் அமைதியையும் நான் தரப்போகிறேன் என்று அர்த்தம். உன் கண்களில் இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. வரவும் விடமாட்டேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளை என்றுமே கவலைப்படக்கூடாது. யாராலும் விதியை வெல்ல முடியாது. விதியை அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஆனால் நாம் அந்த விதியின் தாக்கத்தை குறைத்து அனுபவிக்க முடியும். நான் அதற்காக தான் உங்கள் அருகே வந்திருக்கிறேன். உங்கள் விதியின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு. நம்மை சுற்றி எப்பொழுதுமே உள்ள மனிதர்கள் தாங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதற்குண்டான தாக்கம்தான் நம்முடைய உடம்பிலும் வந்து சேரும். வாழ்க்கையில் பலங்கள் எவ்வளவு இருந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி இருந்தால் மட்டுமே நம்மால் மேலும் மேலும் போராட முடியும் இந்த உலகத்தில். எனது பிள்ளைகள் மீது நிஜமான அன்பு கொண்டவன் நான். என் பிள்ளைகளை கஷ்டங்களில் இருந்தும் கவலைகளில் இருந்தும் கை தூக்கி விடவே நான் அவதரித்தேன். உன்னை தேற்றுவதற்காகவும் உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடுதான் இருக்கிறேன். இப்போது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய். வாழ்க்கையின் மீதிருந்த நம்பிக்கையும் குறைந்து விட்டது. சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது. கர்மா என்று எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை, விதி என்று தள்ளிவிடவும் முடியவில்லை என்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி வருகிறாயே. நீ இன்னும் சற்று காலத்திற்கு சகித்துக்கொள். நம்பிக்கையுடன் இரு. என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரை கொடுப்பவன் நான். உன் மனம் பாரம் என்று நீ நினைக்கும் நேரத்தில் நான் உன் சாயி தேவா இல்லை என்ற நினைப்பை ஏற்படுத்திக் கொள்ளாதே. உங்கள் கண்களுக்கு நான் ஒற்றை ரூபத்தில் தெரிந்தாலும் என் உயிரில் பாதிதான் என் பிள்ளைகள். உங்கள் அனைவரின் இதயத்தில் ஆத்மாவாக உள்ளேன். சில நேரம் இது ஏன் இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள் உணர வைப்பேன். ஆனால் அது உன் ஆழ் மனதில் இருந்தும் வரும். அதில் இருந்து வரும் வரை அதை உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன். நீ உணர்ந்த பிறகு உன் வாழ்க்கையில் செயல்பட்டாய். அதாவது என்னுடைய செயல்பாட்டை நிறுத்துவேன். உனக்கு ஒன்று தர வேண்டும் என்று நான் விரும்பினால் அதற்காக நானே உன்னை தயார் செய்து நீ அறியாத வண்ணமாய் இருப்பாய்.
உன் அப்பா நான் உனக்கு செய்த விஷயங்கள் அற்புதமாய் உணருவாய். அதை உணரப் போகிறாய். புரியவில்லையா? அற்புதம் நிகழப் போகிறது உன் வாழ்க்கையில். இது சத்திய தேவனின் சத்திய வாக்கு. எதற்கெடுத்தாலும் புலம்பலும் அழுகையும் வேண்டாம். சற்றே நிறுத்தி விடுவோம். வாழ்வில் இனியும் எனக்கென்று என்ன சோதனைகளை வைத்திருக்கிறீர்கள் என்ற உன்னுடைய ஆதங்கங்கள் புரிகிறது. யாருக்கு எதன் மீது பற்று அதிகமாக இருக்கிறதோ அதன் மீது முழு கவனமும் இருக்க வேண்டும். லோபி ஏதோ ஓரிடத்தில் தான் மறைந்து வைத்திருக்கும் பொருளை பற்றியே இரவும் பகலும் மனதில் அசை போட்டுக் கொண்டிருப்பான். காதலன் காதலியை பற்றியும் காதலி காதலனை பற்றியும் சதா நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். இதே போல்தான் என்னை எப்போதும் மனதில் அதே ஏக்கத்தோடும் தவிப்போடும் தேடும் மனநிலை உங்களுக்கு வர வேண்டும். இமை பொழுதமும் மறந்தெறியேன் என்று சொல்லும் அளவுக்கு என்னை நினைவில் நிறுத்தும் வகையில் மாற்றிக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் தேடல் என்பது எதனை நோக்கி போகின்றது என்பதை முதலில் ஆராய்ந்து கொள். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து உன் இலக்கில் நீ எப்படி முயற்சிக்க வேண்டும் என்பதை அறிந்து அதில் முன்னேறு. உன் சோம்பேறித்தனத்தையும் பக்குவப்படாமல் இருக்கும் உனது அறிவையும் அலட்சிய போக்கில் இருக்கும் உனது மனநிலையையும் நீ சரி செய். வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வர காத்து கொண்டு இருக்காதே. உன் தேடலையும் முயற்சியையும் நீ தொடங்கு. உனக்கான பாதை தொடங்க ஆரம்பித்து விட்டது. அதில் உனது பாதங்களை நீதான் பதித்து நடக்க முடியும். மற்றவர்கள் உன்னை பிடித்து நடக்க பயில வேண்டும் என்னும் எதிர்பார்த்தை அடியோடு மறந்துவிடு. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு தேவையில்லை. முதலில் உன் தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியும். பிறகு உனக்கான தேடலும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும். அதனால் உன் தேடலை தொடங்கு. உனக்கான சந்தர்ப்பங்கள் வெற்றியாய் மாறும். உன்னுடன் உன் உயிரான சாயப்பா இருக்கிறேன், இருப்பேன். என் உயிரான குழந்தைக்கு எல்லாம் சுகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மனமார ஆசை. இதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுங்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் தேடலை விட்டு விடாதீர்கள். தேடல் என்பது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். தேடல் இருந்தால்தான் பாடம் கற்றுக்கொள்ள முடியும். நீ மேன்மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடைய போகிறாய். வெறுத்தவர்களோ, யார் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களை நினைத்து கவலைப்படாமல் இரு. அவர்களை போய் பார்க்கலாம் என்று கூட உனக்கு சில இடத்தில் தோன்றும். ஆனால் அது வேண்டாம். அதை பார்த்தால் ஒரு சில நினைவுகளும் அவர்கள் உங்களை கஷ்டப்படுத்தியதும் தான் உங்களுக்கு ஞாபகம் வருமே தவிர நல்ல காலம் அல்ல. அது உங்களுடைய தேடலை சற்று தடுத்து நிறுத்திவிடும். ஆகையால் அந்த தவறை நீங்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள். 2 நிமிடம் அந்த நேரத்தில் என்னை பற்றி யோசியுங்கள். நான் பார்த்து கொள்கிறேன் என்று உங்களிடம் வாக்களித்ததை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மற்றும் அவர்களுடைய வாழ்க்கை முடியும் முன்னர் ஒரு முறையாவது உங்களை சந்திக்க வைப்பேன். அப்போது யார் யார் எந்த நிலையில் இருப்பார்கள் என்று புரியும். அந்த ஏக்கங்களும் அவர்கள் அந்த நொடியில் தெரிந்து பார்ப்பார்கள். இப்போது உன் மனநிலை எவ்வாறு உள்ளது? அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ ஏங்குவதை நான் அறிவேன். நீ தேடி செல்வதை விட உன்னை தேடி வருவர் மீதுதான் நீ அதிகம் அன்பு செலுத்த வேண்டும். இன்று உன்னிடம் அன்பாக இருப்பார்கள்,
நாளை வேஷம் என்று தெரிந்தால் அது உன்னால் தாங்க முடியாது. அதனால்தான் முன்கூட்டியே எச்சரிக்கிறேன், இது ஒரு மாயை உலகம். எல்லா விதமான மனிதர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை தூக்கி வீசி போய்கொண்டே இரு. அப்படி இருந்தால்தான் எதற்காக வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும். அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் நீ காத்திரு. மனதில் காரணமற்ற பாரம் ஏறிக்கொள்கிறது. மனம் கடந்த கால பிரச்சனைகள் சிக்கிக் கொள்ளும் போது இயல்பாகவே அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை இழந்து விடுகிறது. எனவே குடும்பத்தில் எது நடந்தாலும் கண்டும் காணாமல் இரு. முடியாத நிலையில் வீட்டை விட்டு வெளியில் வா. அருகில் உள்ள கடை வீதிக்கு சென்று வா. அதாவது இப்போது இருக்கும் சூழ்நிலையில் வேண்டாம், பொதுவாக சொல்கிறேன். உன்னை புரியாமல் உன்னிடம் வீணாக சண்டை போடுபவர்களுக்கு அவர்களின் தவறை உணர வைப்பேன். வாக்குவாதம் ஒருபோதும் வேண்டாம். வாக்குவாதம் செய்வதால் அதை கேட்பவர்களின் மனம் தடுமாறுமே தவிர அவர்களுடைய எண்ணம் நீங்காது ஒருபோதும். பொறுமையாக இரு. அவர்களுக்கென்று ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும். அந்த சூழ்நிலையில் அவரை அதை உணர வைப்பேன். அதுதான் என்னுடைய வேலை. உன் மனதில் கோபம், ஆதங்கம், வெறுப்பு என எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு ஏன் இப்படி நிம்மதியை இழக்கிறாய்? ஒரு நிமிடம் உன் மனதை அமைதிப்படுத்த போராடுகிறாய். உன்னை அழுத்தும் அனைத்தையும் நான் அறிவேன். நான் உன் மனதிலும் உன் உலகத்திலும் உனக்காக வாழ்கிறேன். எப்படி வெறுமையாய் நின்று கொண்டிருப்பேன்? உன் மனம் கொதிக்கின்றது. உன் மனதில் ஓடும் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை வலுவிழக்க செய்கிறது. மனதில் பலம் இல்லாமல் தவிக்கிறாய். உன் மனதில் உள்ள குமுறலை நான் அறிவேன். ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்கிறாயே? கஷ்டம் யாருக்குதான் இல்லை? படைத்து காக்கும் இறைவனுக்கும் கஷ்டம் இருக்கிறது. நீ முந்தைய கர்ம வினையால் அவதிப்படும் போது, என் நாமத்தை உச்சரிக்கும் போது யாகத்தில் எரிகின்ற தீ போல் உன் கர்ம வினைகள் எரிந்துவிடும். என் நாமமே உனக்கு பாதுகாப்பு கவசமாய் இருக்கும். வேற எதுவும் உன்னை தீண்டாது. முட்களால் குத்தி காயப்பட்டு உன் பாதம் இனிமேல் மலர்பாலம் நடக்கப் போகிறது. நீ ஒரு காரியத்திற்காக போகிறாய் என்றால் உனக்கு முன்னரே சென்று உன் தேவையை பூர்த்தி செய்து காரியத்தை முடித்து வைத்திருப்பேன். அதனால் நீ மகுடமாய் உயரப்போகும் காலம் வந்துவிட்டது. நீ தேடி அலைந்தது எல்லாம் இனி உன் கையில் வந்து சேரும். அதனால் நீ எதற்கும் கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். மேன்மை நிச்சயமாக உண்டாகும். துன்பம் வந்த நேரத்தில் ஒரு நன்மை விரும்பி நல்ல ஆலோசனையை சொல்பவர் யாராயினும் அவர்கள் இறைவனின் வடிவங்களே. இறைவனின் சங்கல்பம் இல்லாமல் அவர்கள் அந்த நம்மை ஒன்றை சொல்ல மாட்டார்கள். இவ்விஷயத்தை அனைவரும் நன்கு நினைவில் இருத்திக் கொள்ளுங்கள். இறைவனின் சங்கல்பம் இல்லாமல் அவர்கள் அந்த நன்மை ஒன்றை சொல்ல மாட்டார்கள். ஆகையால் அப்படிப்பட்டவர்கள் கூறும் இதமானவற்றை தள்ளிவிட வேண்டாம், கேட்டு கடைபிடிக்க வேண்டும். துன்பம் வராமல் இருக்காது, வரும். வந்த போது நிலைமையை இன்னும் மோசமாக்கலாகாது. நல்லவற்றை கூறுபவர்களின் பேச்சை ஏற்று பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் மேன்மை உண்டாகும். நம் வாழ்க்கையில் மேன்மை இருந்தாதான் வாழ்க்கையில் உயர முடியும். உன் மனம் என்பது இப்போது கனந்த அமைதியுடன் இருக்கிறது. சில நிகழ்வுகளின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போய் உள்ளாய்.
அதை சரி செய்ய நான் இருக்கிறேன். உன்னை மறந்து விட்டேன் என்று மட்டும் நினைக்காதே. என் உயிர் நீ. உன்னை எப்படி மறப்பேன்? விரைவில் அனைத்தும் மாறி இனி எல்லாவற்றிலும் நீ வெற்றி காண்பாய். இப்படிக்கு உன் சாய் அப்பா. அல்லாஹ்.